Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் ஒரு சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மன்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு சப்ளை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரான் அண்ட் யூஎஸ் வார் டீலோட ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லதாக இல்லைன்னா கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து அது சொல்கிறப்ப கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே ஈவினிங் நம்ம பார்த்தது தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்னாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா இன்வெர்டட் ரவுண்ட் பாட்டமாகவும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. எஸ்டர்டே லோவை, அதாவது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 8601 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8601. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 9036. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் எடுத்திருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் அவுட், நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ அகைன் நமக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் இந்த நெக்லைன் வந்தது அப்படின்னா அகைன் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பை எடுக்குமாங்கிறது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வந்துட்டு இருக்கு. எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலையும் இந்த பேட்டர்னை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதோட எண்டே வந்து 322.5 அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 311.8 இருந்து நமக்கு இன்வென்ட்ரி டேட்டாவும் கொஞ்சம் பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணதுனால எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் பக்கம் நேச்சுரல் கேஸ் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் ஆகுமா? ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னாக தான் இருக்கு. ஸோ 323.9க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு இங்கேருந்து அகைன் வந்து ஒரு பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் இந்த 322.5க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ மறுபடியும் இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் செல்லிங் பாசிபிள். இல்லை அப்படின்னா நமக்கு மறுபடியும் பை கண்டினியூஷன் ஆகிடும். கொஞ்சம் கீழே இறங்கி ஏதாவது கொஞ்சம் டவுனில் ஓப்பன் ஆனால் ஒரு 316 314 ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த 311.8ங்கிறது தான் நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்க்கலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாலட்டிலிட்டி தாங்க ஒரு பெரிய அளவில் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மூமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ எஸ்டர்டே பார்த்த சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் டாப் சிங்கிள் பாட்டம் இருக்கு. அகைன் வந்து 1,58,170 வந்தால் டபுள் பாட்டம், அதே மாதிரி 1,60,675 வந்தால் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து கோல்டில் இருக்கு. ஸோ சில்வரும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஸோ சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2,63,231ங்கிறது சப்போர்ட் ஜோன், 2,69,942ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாதனால எந்த ஒரு பேட்டர்னுமே கிரியேட் ஆகலை. இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார ஒரு பேரலல் சேனல் மாதிரி தான் நமக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடந்தால் தான் ஸோ ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ காப்பர் தான் நெக்ஸ்ட் கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோல்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கிறனால இன்வெஸ்டர்ஸ் மேபி காப்பரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி காப்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்ம MCXல ஃபியூச்சர்ஸில் கான்ட்ராக்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு ஷார்ட் டேர்மாக நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு பை பண்ணி வைக்கலாம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் காப்பரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் பண்ணிக்கலாம். என்னென்னா காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்னு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்க, கூகுளில் போயிட்டு காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இன் இந்தியான்னு கொடுங்க. ஸோ இந்தியான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ல எல்லாத்துலேயுமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர், பிரிசிஷன் ஒயர்ஸ் இந்தியா, வித்யா ஒயர்ஸ், பாக்கிய நகர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு செலக்டட் ஸ்டாக்ஸில் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேவிங்ஸ் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா காப்பர் வந்து மேலே வர ஸோ நமக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ்.
ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பேரலல் சேனலில் தான் போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி வந்து ஒரு காலையில் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங்ல ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலுமே குளோபல் மார்க்கெட் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் வெறும் 4 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் நேற்று வந்த நியூஸ் படியே நமக்கு வந்து பை சைடு தான். எதனால சொல்றேன்னா, எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட டாக்ஸை வந்து குறைக்கிறதா சொல்லி கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலும் நமக்கு வந்து சாதகமாக ஒரு நியூஸ் வந்திருக்கனால ஒரு புல்லிஷ் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படிங்க இருக்கு, ஏடிஆர் வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு. அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆர்பிஐயோட ரேட் கட் அனௌன்ஸ் வந்து பண்ண போறாங்க. அன்சேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட் கட் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பை சைடு வந்து போயிடும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் வந்து நாம வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து 0.84, விப்ரோ வந்து 3.05. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் -0.2% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.